ஓகே. ஸோ வாய்ஸ்லாம் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் லாஜிக் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இருக்கணும். சில சில லாஜிக்கை யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ண தெரியாது. சால்வ் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் என்னன்னா நமக்கு வரக்கூடிய கிராஃப் வந்து எப்படி இருக்கும், அந்த டயக்ராம் எப்படி இருக்குங்கிறது ஃபஸ்ட்டு எழுத தெரியணும். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதாவது ஏபிசி பிக்யூஆர் 3 காலேஜ் 3 டிபார்ட்மெண்ட். ஸோ அப்போ இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ கொஸ்டின் அடுத்து பாருங்க. ப்ராபபிலிட்டி ஏ செக்ஷன் பிலையும் காலேஜ் பியில் செக்ஷன் ஏல செலக்ட் பண்ணுறதுக்கும் பியில் செலக்ட் பண்ணுறதும் சேம்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ராபபிலிட்டி சேம் காலேஜ் தான் கம்பேரிசனும் இருக்குது. அப்போ ப்ராபபிலிட்டி டோட்டல் வேல்யூ கீழே போடும், எது தேவையோ அது மேலே போடும். கரெக்டாக டோட்டல் வேல்யூ கீழே போடுவோம், அதுக்கப்புறம் எது தேவையோ அது மேலே போடும். ப்ராபபிலிட்டி அதான் மீனிங். அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா டிபார்ட்மெண்ட் ஏலையும் பிலையும் சேம் குவான்டிட்டி தான் இருக்காங்க. ஏலையும் பிலையும் சேம் குவான்டிட்டி தான் இருக்காங்கன்னு தெரியுது ஃபர்ஸ்ட் இதில் வச்சு. அது மாதிரி கியூ தான் இருக்குல்ல கிரேட்டர் அண்ட் வேல்யூவாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லாங்க. அடுத்தது the probability selected from the college C of section C of college R is out of total student. Rல வந்து சில செலக்ட் ஆகி எவ்வளோ பர்சன்டேஜ் தான் 50% மோர் தென் த சேம் அதே காலேஜ் ஆர்ல பி. அப்போ பியில் வந்து சின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வரும் 2y 3y. 50% அதிகம்வாங்களா, அப்போ எனக்கு என்ன வரும் 3y 2y. சேம் இதே ஃபார்மெட்டில் தான் நமக்கு வரும். ஓகேங்களா? அது வேணும். அடுத்தது ப்ராபபிலிட்டி செலக்ட் காலேஜ் ஃப்ரம் ஏ செக்ஷன் ஏ கியூஏ. ஓகேங்களா? கியூவில் உள்ள காலேஜ் செக்ஷன் ஏ செலக்ட் பண்ண எவ்வளோ பேர் ஆகுமா 3/8. அதாவது இப்போ என்ன கம்பேர் பண்ணாங்க, கியூவோட கம்பேர் பண்ணாமல் ஓவரால் மொத்தம் ஏயோட கம்பேர் பண்ணாங்க. அப்போ ஓவரால் 8 பேர் இருந்தாங்கன்னா 3 பேர் எங்கே செலக்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ரிசல்ட்னு போடலை. ஸோ என்ன ரீசன் அடுத்த நமக்கே தெரியும். இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜ் செக்ஷன் CAB இன் QR arithmetic progression, அதாவது இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். டிக்ரீசிங் ஆர்டர்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ சி இருக்குன்னா சி ஃபர்ஸ்ட் வரும், ரெண்டாவது ஏ, அடுத்து பி. அதே ஒரே பேட்டர்ன்ல இன்க்ரீஸ் ஆகும், இல்லை ஒரே பேட்டர்ல டிக்ரீஸ் ஆகும். அதான் மீன் பண்ணாங்க. அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் in all college together 250. 50 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எல்லாரும் நம்ம ஈச் மல்டிபிள்னா எல்லாமே 10ஆல மல்டிபிள் ஆகும். எல்லா வேல்யூம் 10ஆல மல்டிபிள் ஆகும். ஓகேங்களா? இந்த டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தம் 290 பேர் இருக்காங்க. மொத்தம் எத்தனை பாட்டா பிரிச்சு வச்சிருக்கோம்? 9 பாட்டா பிரிச்சு வச்சிருக்கோம். 3 × 3. அப்போ அப்ராக்சிமேட்டா நான் 9ன்னு சொல்லி டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அப்ராக்சிமேட்டா என்ன வரும், ஒரு இதுக்கு 20லேருந்து 25க்குள்ள தான் வரைய முடியும். 20லேருந்து 25 தான் வரவே முடியும். ஸோ எதுக்காக இந்த லாஜிக் இருக்கேன்னா, அப்போ இந்த இடத்துல நான் ஒரு அசம்ஷன்ல என்ன போடுறேன்னா இங்க இன்ட்டு 10 தான் வரும் அப்படின்னு நான் போடுறேன். ஏன்னா இன்ட்டு 2 போட்டேன் இங்கேயே எனக்கு 100 பேர் வந்துருவாங்க. அப்போ 100 பேர் 150 பேர் தான் நான் மீதி உள்ள பாட்டுக்கு நான் ஸ்பிட் பண்ணணும். அது எனக்கு பாசிபிளே கிடையாது. 10 அப்போ 10 தான் வரும்னு போட்டுருவேன். அதே லாஜிக் தான் இங்கேயும் எனக்கு 30 வரும்னு நான் போட்டுருவேன். அதே லாஜிக் தான் இங்கேயும் நான் 30 வரும்னு நான் போடுறேன். அப்போ இங்க மொத்தம் 80 பேர் இருப்பாங்க அப்படின்னு நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ 3/8னா ஹோல் வேல்யூ எனக்கு வந்து மேலும் கீழே என்னது 10ஆல மல்டிபிள் பண்ணும்போது தான் எனக்கு கரெக்டாக வரும். 3ஆல மல்டிபிள் பண்ண முடியாது. ஏன்? மேலே மல்டிபிள் பண்ணேன்னு எனக்கு 15 வரும். 3 இல்லை 5ஆல மல்டிபிள் பண்ண முடியாது. கீழே எனக்கு ஹோல் வேல்யூ 40ன்னு வந்தாலும் மேலே எனக்கு 15 வரும். அது பாசிபிள் கிடையாது. இல்லைன்னா நான் 20ன்னு மல்டிபிள் பண்ணணும். 20ன்னு பண்ணால் கீழே 160 பேர் வந்துருவாங்க, மேலே 60 பேர் வாங்க. அதுவுமே நான் சொன்ன மாதிரி இந்த அப்ராக்சிமேட் இந்த ஆவரேஜ் அங்கே பார்க்கும்போது எனக்கு அது பாசிபிள் கிடையாது. ஓகேங்களா? இந்த லாஜிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அப்படி ஒருவேளை இது ஆன்சர் வரல அப்படின்னா நீங்க அது வேணா செகண்டரியா அதை ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் சொல்லிட்டாங்க. அப்போ நான் 10 கம்மியாகுதுன்னு எடுக்கேன். இப்போ எனக்கு எது மிடில் இது இருக்கு, அப்போ ஏல இருந்து 10 கம்மியா இருக்கும். ஏல இருந்து பி பொறுத்தாங்க. ஏல இருந்து பி 10 கம்மியா இருக்கும், சி வந்து 10 அதிகமா இருக்கும். அப்போ 20 இருக்கணும், இல்லைன்னா 50 இருக்கும். 40 இருக்கணும். ஒருவேளை 20 கூட இருக்கலாமே. அப்பனா 10 இருக்கலாம், இல்ல 50 இருக்கலாம். பாசிபிள் இதுல வருது. ஓகேங்களா? 10 இருக்கலாம், இல்லைன்னா 50 இருக்கலாம். இப்போ டோட்டல் பாருங்க, எனக்கு சேஞ்ச் ஆகுதா? 30 + 20 + 40 90 வருது.
அதே 30 + 10 + 50 அதே 90 வருது. ஸோ டோட்டல் எதுவுமே சேஞ்ச் ஆகல. அப்போ இதுல மட்டும் எனக்கு 2 பாசிபிள் வருது. ஓகே, கரெக்டாக வைக்கணும். இப்போ மொத்தம் எத்தனை பர்சன்ட் வந்துட்டாங்க? இங்க ஒரு 90 பேர் வந்துட்டாங்க. கீழே ஒரு நான் அடிஷனலா ஒரு 50 பேர் எழுதியிருக்கேன். அப்போ 140 பேர் வந்துட்டாங்க. அப்போ மீதி எத்தனை பேர் வரணும்? 110 பேர் வரணும். 110 பேர் வரணும். எத்தனை பிளேஸ்ல? 4 பிளேஸ்ல வரணும். ஓகேங்களா? இதுக்கு தான் நம்ம அசப்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸ்ன்றது 10 10ன்னு எடுத்தேன்னு இங்க எனக்கு 30 தான் இருக்காங்க. அப்போ கீழே எனக்கு என்ன வரும்? 40 பேர் இங்க 40 பேர் வந்துருவாங்க. ஸோ அப்போ எனக்கு ஆக மொத்தம் எத்தனை? 60 பேர் வந்துட்டாங்க. மீதி எவ்வளவு பேர் இருப்பாங்க? 60 பேர் வந்துட்டாங்கன்னா 50 பேர் வருவாங்க. அப்ப டோட்டல் 70ன்னு வருது. ஆனா என்ன சொல்றாங்க? பி தான் இருக்கல பெருசு. அப்போ இந்த இடத்துல எனக்கு 10 வராது. பி பேஸ் பண்ணல, எக்ஸ்ல 10 வராது. அப்பனா 20 20 இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி இங்க 30 இருக்காங்க. அப்போ கீழே எனக்கு எவ்வளவு பேர் வரணும்? 30 பேர் வரணும். அப்போ இங்க ஒரு 20, இங்க ஒரு 30. அப்போ சேர்த்தா எனக்கு எவ்வளவு வரும்? 70. அப்ப மீதி 40 பேர் இங்க வருவாங்க. இப்ப எனக்கு டோட்டல் என்ன வருது? 80 வருது. ஆனா இங்க ஆல்ரெடி கியூல 90 பேர் இருக்காங்க. அப்போ 20 பாசிபிள் கிடையாது. அப்ப 30 போட்டு பார்ப்பேன். 30 ஆல்ரெடி இங்க 30 இருக்காங்க. அப்ப மீதி 20 பேர் இங்க வருவாங்க. அப்ப 20 + 80 பேர். அப்ப மீதி இங்க 30. எத்தனை பேர் வருவாங்க? 90. ஆனா என்ன சொல்லியிருக்காங்க? 90 வருவாங்க? வாய்ப்பே இல்லை. ஏன்னா 90 கியூன் இருக்கு, ஈக்குவல் இருக்கு. ஸோ பி தான் பெரிய வேல்யூங்கும் போது பாசிபிள் கிடையாது. அப்போ 40 தான். 50 போட முடியுமானா முடியாது. ஏன்னா 50 போட்டா இங்க 0ன்னு வரும். அப்போ இங்க கம்பல்சரி 40 தான் வரும். அப்ப இங்க எனக்கு 10 தான் வரும். அப்ப என்ன வருது? இங்க 40 + 10 90. அப்ப மீதி 20 பேர் இங்க வருவாங்க. ஸோ இதுதான் அந்த டயக்ராம். ஸோ இது எல்லாமே லாஜிக் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு குயிக்கா போடணும். ஓகேங்களா? ஸோ டயக்ராம் நமக்கு இந்த ஸ்டேஜ்ல தான் வந்திருக்கு. ஓகே, சாரி. ஸோ இது எல்லாமே அசம்ஷன் பேஸ் பண்ணி தான் இவ்வளோ குயிக்காக போட்டிருக்கோம். பாசிபிலிட்டின்னு சொல்லி போனோம்னா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். ஓகேங்களா? அந்த அசம்ஷன் கரெக்டாக வந்துட்டு. ஸோ இனிமேல் அசம்ஷனும் பண்ண தெரியணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் செலெக்ஷன் ஃப்ரம் த சி. அதுவும் பி இந்த காலேஜில் அவுட் ஆஃப் டோட்டல் நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் செக்ஷன் சி ஆல் காலேஜ் டுகெதர் இஸ் கே. ஓகேங்களா? இப்போ வந்து சியில் பார்த்தீங்கன்னா 2 பாசிபிள் வேல்யூ இருக்கு. ஆல் காலேஜ் டுகெதர் இன் கே. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ சியில் மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க? ஸ்லாஷ் போட்டு தான் எழுதணும். ஒன்று 60, ஒன்று 90 பேர். அப்பனா 90ல் ஒரு பாசிபிள் போட்டு எழுதணும். ஆர் 100ல் ஒரு பாசிபிள் போட்டு எழுதணும். எந்த காலேஜ் வேணும்? காலேஜ் பி தான் வேணும். காலேஜ் பியில் எவ்வளோ பேர் இருக்காங்க? 20 பேர் இருக்காங்க. அப்போ இது பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ண எனக்கு என்ன வரும்? இன்ட்டு 100 போடுவோம். இன்ட்டு 100 போட்டால் எனக்கு இதில் என்ன வரும்? 20% வரும். அது இதில் இன்ட்டு 100 போட்டால் 0 0 கேன்சல் ஆயிரும். 200/9. அப்போ 200/9 22.22ன்னு போயிட்டே இருக்கும். அப்போ கேயோட வேல்யூ என்னவா இருக்கும்? greater than 20 or equal to. அவ்வளோதான் ஆன்சர். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஓகே, ஆப்ஷன் டி தான் நமக்கு ஆன்சர். இப்போ அடுத்தது, ஸோ அடுத்த உள்ள கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எதுக்காண்டி சொல்றேன்னா, உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே முக்கியம். ஒரு கொஸ்டின் வந்து ஒரே ஸ்ட்ரக்சரல் எல்லாம் ரொம்பவே முக்கியம். அது இந்த கொஸ்டின்ல இருந்து கற்றுக்கலாம். மொத்தம் ரெட்டு, கிரீனு, ப்ளூ இருக்குன்னு சொல்றாங்க. சாரி, எல்லோ இருக்குன்னு சொல்றாங்க. அதில் என்ன சொல்றாங்க? எல்லோவோட எண்ணிக்கை வந்து என்னதான்? ரெட்டும் கிரீனும் சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி ரெட் எவ்வளோ இருக்கான்? கிரீன்ல இருந்து 3/7. அப்போ ஒன்னொன்னு கனெக்ட் ஆகும்போது கனெக்டிங் எங்க முடியுது? கிரீன்ல முடியுது. அப்போ கிரீனை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு ரெட்ல எவ்வளோ இருக்கும்? 7x கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஃப்ராக்ஷன்ல இருக்கு பாத்தீங்களா? அப்போ நம்ம 7xன்னு எடுத்துக்கலாம். 7xன்னு எடுத்தோம்னா ரெட் எவ்வளோ இருக்கும்? 3x. அப்போ எல்லோ எவ்வளோ இருக்கும்? இந்த ரெண்டும் சேர்ந்தது 10x. இது உங்களுக்கு கொஸ்டினை பார்த்த உடனே டக்குன்னு தெரியணும். ஒரு 10 செகண்ட் தான் இதோட ரியாக்ஷன் டைம்லாம். ஓகேங்களா? கொஸ்டினை ரீட் பண்ண உடனே உங்களுக்கு தெரியணும். 10லேருந்து 15 செகண்ட்ல உங்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி தான் இருக்கு. கிரீன் வந்து 7x இருக்குன்னா அதுல 3/3x. எல்லாம் எவ்வளவு? இது ரெண்டும் சேர்ந்தது. இது 3 சேர்ந்தது தான் வேல்யூ. அப்போ எனக்கு மொத்தம் எவ்வளோ இருக்கு? 20x.
அப்போ 20x ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல் சொல்றாங்க? லாஸ்ட் தான் அது கொடுத்துருக்காங்க. இந்த பேக் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் செக்ஷன் பி. செக்ஷன் பியில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அது எல்லாமே சேர்ந்தது. செக்ஷன் பியில் எவ்வளோ பேர் இருக்காங்க? நம்ம 20ன்னு அசம்ஷன் பண்ணோம்னா 80 பேர் வரும். 10ன்னு பண்ணோம்னா 70. ஒன்று அப்போனா 80 இருக்கணும் ஆர் 70 இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து 2 பாசிபிள் வருது, அப்போ கனாட் பி டிட்டர்மினேட் தான் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு. என்ன ரீசன்னா, நான் சிஎஸ்ஸோட கேன்சல் பண்ணிடுவேன். எக்ஸ் ஈக்குவல் டு 7/2ன்னு போட்டேன்னா எனக்கு ஃப்ராக்ஷனில் வரும். ஏதாவது பால்ஸ் வந்து நமக்கு ஃப்ராக்ஷனில் வருமா? வராது. அப்போனா இந்த பாசிபிலிட்டியே தப்புன்னு சொல்லி நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம். இந்த பாசிபிள் தான் கரெக்டுன்னு சொல்லி அக்செப்ட் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு என்ன வரும்? சிஎஸ்ஸோட கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4. அப்போ 4னா 28 கிரீன் பால் இருக்கு, எல்லோ 12 இருக்கு, சாரி ரெட் 12 இருக்கு, எல்லோ 40 இருக்கு. அப்போ மொத்த பால்ஸோட எண்ணிக்கை 80. இப்போ எனக்கு என்ன இருக்காங்க? 2 பால்ஸ் ப்ராபபிலிட்டி இருக்காங்க. அப்போ மொத்த பந்துல இருந்து 2 எடுத்த பாசிபிலிட்டி. அடுத்து எனக்கு எது வேணும்? ரெண்டுமே ரெட்டா இருக்கணும். ரெட் எவ்வளோ? 12ல் 2 எடுத்ததுக்கான பாசிபிலிட்டி. ஸோ நம்ம அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ்ல எழுதுவோம். 12 × 11. அதே மாதிரி கீழே அதே மாதிரி 2னா 2 வாட்டி, அதே மாதிரி 80ல் 2 வாட்டி எழுதுவோம். 80ல் 2 வாட்டி எழுதுனா கீழே 2 × 1 டிவைட் பண்ணா 4 வரும், 40ன்னு வரும். இங்கே டிவைட் பண்ணா 8ன்னு வரும். ஸோ ப்ராபபிலிட்டி நமக்கு என்ன வரும்? 8 × 11 கீழே 40 × 79 டிவைட் பண்ணோம்னா 5. சாரி, இங்கே எனக்கு 3 வரும். நான் தப்பாக 6 வருடத்துல தப்பாக போட்டேன். கேல்குலேஷன் மிஸ்டேக். இங்கே 6ன்னா 2ஆல் தான் டிவைட் பண்ண முடியும். இங்கே 20, இங்கே 2ஆல் டிவைட் பண்ணால் 3. அப்போ மேலே 33, கீழே 158 0. ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஆப்ஷன் சி. அவ்வளோதான். அடுத்தது ஸ்டேட்மெண்ட் செக்ஷன் பியில் காலேஜ் கியூவில் நாட் மோர் தென் ஆர் ஈக்குவல் டு சி. ஓகேங்களா? எனக்கு என்ன இருக்காங்க? காலேஜ் கியூவில் வந்து செக்ஷன் பியில் எவ்வளோ பேர் இருக்காங்க? அப்போ எனக்கு +100 இல்லைன்னா 20 + 20 10. இந்த ரெண்டில் தான் ஏதோ ஒன்று வரப்போகுது. இதை நம்ம வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? எந்த டேட்டா வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு சொல்லி கேட்காங்க. இப்போ கீழே என்ன கொடுக்காங்க? த நம்பர் ஆஃப் காலேஜ் செக்ஷன் பி இஸ் இன் கியூ இஸ் நாட் மோர் தென் ஆர் ஈக்குவல் டு செக்ஷன் பி இன் பி. அப்போ செக்ஷன் பியில் 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 20 பேர் செலக்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நாட் ஈக்குவல் ஆர் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்து இந்த இது போட்டேன்னா 100 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டேன் அப்படின்னா, சாரி, ஓகே, நாட் ஈக்குவல் ஆர் நாட் மோர் தென். ஓகே, நாட் ஓகே. ஸோ நாட் மோர் தென் சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு என்ன வரணும்? இது வந்து 20% வருது. கரெக்டா? கியூ, சாரி கொஸ்டின் ஒழுங்காக ரீட் பண்ண மாட்டேங்க. ஓகே, 20%. இப்போ கொஸ்டின்ல என்ன இருக்காங்க? நமக்கு இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? பியில் வந்து கியூ. ஓகே, ஸோ காலேஜ் கியூவில் வந்து 90 பேர் இருக்காங்க. நான் 20 பேருன்னு எடுத்தா எனக்கு என்ன வரும்? 22.22 வரும் நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக பர்சன்டேஜில் கன்வே பண்ணலாம். ஃபர்ஸ்டே பார்த்தோம். அதே 20 இல்லாமல் 10ன்னு எடுத்தா 11.11 வரும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அது 20ஓட லெஸ் தென்னாக தான் இருக்கணும். 20ஓட லெஸ் தென்னாக இருந்தால் என்ன வரும்? அப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் இண்டிவிஜுவலாகவே சால்வ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இண்டிவிஜுவலாகவே எனக்கு ஆன்சர் கொடுக்குது. அப்போ செகண்ட் கன்க்ளூஷன் தேவையா? அதையும் நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். என்ன சொல்றாங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் செக்ஷன் சி இன் காலேஜ் கியூ. காலேஜ் கியூலேருந்து செக்ஷன் சியில் 90லேருந்து 40 ஆர் 90லேருந்து 50 2 பாசிபிள் வருது. இது வந்து என்னதான்? லெஸ் தென் த ப்ராபபிலிட்டி ஆஃப் செக்ஷன் காலேஜ் செக்ஷன் சி இன் ஆர். ஆர்ல எவ்வளோ பேர் இருக்காங்க? மொத்தம் 60 பேர் இருக்காங்க. அதில் 30 பேர், பாதியை விட கம்மின்னு சொல்றாங்க. என்னதான்? 50%. எனக்கு இது என்ன வரும்? 55.5% வரும். அப்போ இந்த பாசிபிள் கிடையாது. அப்போ இதுதான் வரும் 40 பேர் 3. அப்போ எனக்கு ஃபிக்ஸடா தெரிஞ்சது இங்க 40 வருதுன்னா இங்க ஃபிக்ஸடா 20 தான் வரும், இங்க 20 தான் வரும். அப்போ அதை வச்சு என்னால கியூவோட
பியில் எவ்வளோ செக்ஷன் பேர் போயிருக்காங்கன்னு சொல்ல முடியும். 90ல் 20 பேர் தான் போயிருக்காங்கன்னு சொல்லி என்னால் கெஸ் பண்ண முடியும். அப்போ ரெண்டுமே எனக்கு தனித்தனியாகவே ஆன்சர் கொடுக்குது. ஸோ எய்தர் ஆர் தான் நமக்கு இல்லை ஆன்சர். இதில் நமக்கு என்ன வரும்? எய்தர் ஆர் தான் நமக்கு இல்லை ஆன்சராக இருக்கும். இப்போ நாலாவது கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? Find the probability of selection A out of all students together, all college together. Total students தான் all college together. செக்ஷன் ஏல வந்து மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 80 பேர். மொத்த காலேஜ்னா 250 பேர். அப்போ 8/25. Find the probability of selection from the section B out of all college together. ஓகேங்களா? செக்ஷன் பியில் உள்ளவங்கள ஆல் காலேஜ் together. அப்போ 250 அப்படின்னு எடுத்தேன்னா இங்கே எத்தனை பேர் வருவாங்க? ப்ளஸ் பண்ணா ஒன்று 80 வரணும், அது 70 வரணும். அப்போ இதுக்கான ப்ராபபிலிட்டி எனக்கு என்னவா இருக்கும்? 2 ப்ராபபிலிட்டி, 8/25 இருக்கும் ஆர் 7/25 இருக்கும். அப்போ எனக்கு என்ன ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்று ஈக்குவலாக இருக்கும், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிரேட்டர் தானே இருக்கும். 7ல கம்மி தானே வரும். அப்போ அதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ, ஃபர்ஸ்ட் தான் எனக்கு கிரேட்டர் தானே இருக்கும், இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ல எல்லாமே சின்ன சின்ன லாஜிக் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம்.